வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிசி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன கவர் ஆக போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 70க்கு மேற்பட்ட டெஸ்ட் வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கக்குள்ள 5000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவுக்கு ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயும் கண்டக்ட் பண்ணுவோம். சப்போஸ் ஆன்லைன் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆஃப்லைன் அப்படியே டேரெக்டாக அந்த டேட்டில் வந்து இன்ஸ்டியூட்லேருந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஹைலைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆஸ் பர் டிஎன்பிசி குரூப் 4 பேட்டர்ன் படி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சமச்சீர் சிலபஸ், அதாவது தமிழை பொறுத்தளவுக்கு ஓல்ட் அண்ட் நியூ ரெண்டுமே கவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி டெஸ்ட் பேட்ச் கொண்டு போவாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆவரேஜாக 3 டெஸ்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா ஸோ ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஆல்ரெடி எழுதக்கூடிய டெஸ்ட்லேருந்து சேர்ந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 6 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், ப்ளஸ் 4 மாடல் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 2 ஸ்டேட் லெவல்